வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ல் 3 பார்ட் வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து 4வது பார்ட். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க, அந்த ஃபஸ்ட் 3 பார்ட்ஸ் வந்து பார்க்காதவங்க வந்து சேனலில் போனீங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 1 அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே போகலாம். தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. ஸோ இது வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரை சொல்கிறாங்கன்னா 1885லேருந்து 1915 வரைக்கும் உள்ள தேசியவாதிகள் வந்து இந்திய விடுதலைக்கு, அதாவது இந்திய தேசியத்தை வந்து மக்கள் மனசில் கொண்டு வரதுக்கு வந்து என்னென்ன மாதிரினா வந்து அவங்களோட பங்களிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும், தொடக்க கால தேசிய தலைவர்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உயர்குடி பிரிவை சேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. அதாவது வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், இவங்களாம் தான் வணிகர்கள், இந்த மாதிரி ஆளுங்கள் தான் வந்து தொடக்க கால தலைவர்களாக வந்து இருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதாவது தொடக்க காலத்தில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்தவங்க வந்து எல்லா ரீஜியனையுமே வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற முறையில் தான் வந்து எல்லாருமே வந்து அதோட மெம்பராக வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க மேஜராக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த தேசியவாதிகள் எல்லாருமே வந்து ஒரு மனு கொடுக்கறது, விண்ணப்பம் செய்கிறது, மன்றாடுறது, இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாரை வந்து ஸ்டார்டிங் தொடக்க காலத்தில் இருந்த தேசியவாதிகளை வந்து மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காலனியம் பற்றிய ஒரு வகையான புரிதல் இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருந்த காலம் அது. ஸோ அந்த தொடக்க கால தேசியங்கிறது அப்போ தான் வந்து கலனியலிசம் அப்படின்னா என்னங்கிறத பற்றின ஒரு இது வந்து மக்கள்கிட்ட வந்து தெரிய வந்தது. நாம் ஒரே நாடாக என்ற கருத்து வடிவம் பெற உதவியவர்கள் இத்தொடக்க கால தேசியவாதிகள் தான். ஸோ இது கூட கேட்கலாம், நாம் ஒரே நாடாக இருக்கணும்னு சொல்லி நினச்சவங்க ஃபஸ்ட்டு யாருன்னா வந்து தொடக்க கால தேசியவாதிகள் தான். அவர்கள் உண்மையாகவே இம்மண் சார்ந்த காலனிய எதிர்ப்பு சித்தாந்தத்தையும் தங்களுக்கென ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி கொண்டனர். இது வந்து இந்த மாதிரி தொடக்க கால தேசியவாதிகள் வந்து செஞ்ச சில விஷயங்கள் வந்து பின்னாடி வந்து காந்தியடிகள் மாதிரியான தலைவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1890யோட பிற்பகுதியில் வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து நம்மளுக்கு தெரியும் கருத்து வேறுபாடு வந்துச்சு. பிபின் சந்திரபால், பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், இவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தீவிர தேசியவாதிகள்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த மனு கொடுக்கறது, மன்றாடுறது, விண்ணப்பம் செய்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து எதிர்த்தாங்க. ஏன் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி அவங்க எதிர்த்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை அவங்க பண்ணதுனால இவங்க 3 பேரையும் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வந்து தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1897ல் திலகர் என்ன சொல்கிறான்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர் திலக். எப்போ சொல்கிறாருன்னா 1897ல் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிறது வந்து சுதேசி இயக்கம் தோன்றதுக்கு, அதில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. 1905ல் நடந்த வங்க பிரிவினையும் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலையும் அவங்க வந்து எதிர்த்தாங்க. அதே மாதிரி 1905ல் வந்து தொடக்கப்பட்ட சுதேசி இயக்கமும் வந்து ஆங்கில ஆட்சியை வந்து நேரடியாக எதிர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இதெல்லாம் வந்து அந்த தீவிர தேசியவாதிகள் வந்து எதிர்த்தாங்க. என்னதான் வந்து அவங்களுக்குள்ள தீவிர தேசியவாதிகள், மிதவாத தேசியவாதிகள்னு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஒன்றா தான் செயல்பட்டாங்க. அதாவது தீவிர தேசியவாதிகளுக்கு வந்து மிதவாத தேசியவாதிகள் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த சுதேசி இயக்கங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிகைகள் முதலான பல்வேறு வழிகளில் தேசிய உணர்வை புகட்டும் முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டனர். 1885ல் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதில் வந்து 3ல் 1 பங்கினர் வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தாங்களாம். அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து மேக்ஸிமம் வந்து பத்திரிகையாளர்கள் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. அதாவது எவ்வளோன்னு சொல்லணும் அப்படின்னா 3ல் 1 பங்கு வந்து பத்திரிகையாளர்கள் தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி, அவரோட பத்திரிகை என்னென்னா வந்து
வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல், ராஷ்ட்கோஃப்தர். ஸோ ராஷ்கோஃப்தர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இது ரெண்டுமே யாரோட பத்திரிக்கை அப்படின்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிக்கை. இந்த 2 பத்திரிக்கையும் தாதாபாய் நவ்ரோஜியே தொடங்கி அதுக்கு ஆசிரியராகவும் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. சுரேந்திரநாத் பானர்ஜி, அவரோட பத்திரிகை பேர் வந்து பெங்காலி. அதில் வந்து அதாவது அப்படிங்கிற பத்திரிகையில் அவர் வந்து ஆசிரியராக இருந்திருக்கார். பெங்காலிங்கிற பத்திரிகையில் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி பாலகங்காதர் திலக் வந்து கேசரி, மராட்டா அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து அவர் ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. அந்த பத்திரிகையில் என்ன எழுதுவாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி காலனிகள் அடக்குமுறைகளை குறித்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து தான் வந்து இந்த பத்திரிகையில் வந்து நிறைய எழுதுவாங்க. பிரிட்டிஷ் நம்மளை எப்படின்னா அடக்கி ஆள்றாங்க, அதே மாதிரி அவங்க கொண்டு வர சட்டத்திட்டத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் விமர்சனம் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வந்து அந்த பத்திரிகையெல்லாம் வந்து எழுதுவாங்க. ஸோ அதாவது அவங்களோட மெயின் எய்மே என்னவாக இருந்ததுன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான இதாக இருந்துச்சு. தேசிய இயக்கத்தில் மத்தியதர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வகிக்க முடியும் என பாலகங்காதர் திலகர் உறுதியாக நம்பினார். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேசியவாதத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து உயர்குடியில் இருந்தவங்க தான், படித்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து இருந்தாங்க அப்படின்னு. பாலகங்காதர் திலக் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து இது கூட கேட்கலாம், மத்தியதர வகுப்பினரும் விவசாயிகள் கைவினைஞர்கள் தொழிலாளர்கள் இவங்களுமே வந்து தேசியம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறதுலையும் ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராடுறதுலையும் வந்து முக்கியமான அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு யார் நினச்சா அப்படின்னா வந்து பாலகங்காதர் திலக் தான் நினச்சிருப்பாரு. ஸோ மறுபடியும் ஒரு டைம் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். 1897 வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன்னு சொன்னவர் யாருன்னா பாலகங்காதர் திலக். ஸோ 1897 அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நாடு தழுவிய ஒரு எதிர்ப்பு வந்து உருவாகுது. நாடு தழுவிய எதிர்ப்புக்காக வந்து அவர் வந்து அழைப்பு விடுக்கிறார். யாரை? இந்த மத்தியதர வர்க்கத்தினரையும் இந்த கைவினைஞர்கள் இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி அவர் செஞ்சதுனால 1897 ஜூலை 27 திலகரை வந்து கைது செய்கிறாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே? இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சட்டத்தை பற்றி, முன்னாடி உள்ள பார்ட்டில் இதே லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ திலகர் காங்கிரஸில் தீவிர தேசியவாதிகள் பிரிவை சேர்ந்தவராக இருந்த போதிலும் மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு பிரிவினரும் ஒருங்கிணைந்து அவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தனர். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு தெரியும், திலகர், பால் 3 பேருமே வந்து தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு லால் 3 பேருமே வந்து தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனாலுமே இவர் வந்து கைது செய்யப்பட்டப்ப மிதவாத தேசியவாதிகளும் வந்து அவருக்காக வந்து அதை வந்து எதிர்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திலகர் வந்து எப்போ கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா வந்து 1897 ஜூலை 27 வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. எந்த சட்டத்துக்கு இல்லை? இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A. ஸோ இந்திய தண்டனை சட்டம் 1870 தானே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதனால் கைது செய்யப்பட்டிருப்பாங்க? அவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நாடு தழுவிய ஒரு எதிர்ப்புக்கு வந்து அழைப்பு விடுத்திருப்பார், அதனால். நெக்ஸ்ட்டு கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், இது 2 உரிமைகள் தான் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தோட முக்கிய கூறுகளாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தோட முக்கியமான விஷயமா இருந்தது என்னது அப்படின்னா வந்து கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம். ஸோ அவங்களோட கருத்தை வெளியே சொல்ல முடிஞ்சதுனாலையும் பத்திரிகையில் எழுத முடிஞ்சதுனாலையும் தான் வந்து அதிக அளவில் மக்களை திரட்ட முடிஞ்சு நம்ம இந்திய விடுதலைக்காக போராட முடிஞ்சிச்சு, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாதாபாய் நவ்ரோஜியோட சுரண்டல் கோட்பாடு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா தாதாபாய் நவ்ரோஜியை வந்து சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது கூட கேட்கலாம், இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜி. இவர் வந்து 1870 பாம்பேவோட மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அதாவது எப்படி இருந்தாருங்கிறது முக்கியம். 1870 பாம்பே மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1892 இங்கிலாந்தில் உள்ள பாராளுமன்றத்திற்கு, அது ரொம்ப முக்கியம், இந்தியாவில் உள்ள பாராளுமன்றம் இல்லை, இங்கிலாந்தில் உள்ள பாராளுமன்றத்திற்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து லண்டனில் இந்தியன் சொசைட்டி 1865 அதாவது இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒன்று வந்து 1865 கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறத 1866 வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எங்கே ஆரம்பிச்சிருக்காருன்னா லண்டனில் ஆரம்பிச்சிருக்காரு, இந்தியாவில் கிடையாது. அதே மாதிரி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தான் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். எப்போனா 1892 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் வந்து 3 டைம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து
தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் எழுதின வந்து ஒரு புத்தகம் என்னென்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. எப்போ எழுதியிருப்பாரா 1901 வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து எழுதியிருப்பார். அதில் மெயினாக அவர் வந்து எதை கோட் பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து செல்வச் சுரண்டல் அப்படிங்கிற கோட்பாடை வந்து அவர் வந்து முன் வச்சிருப்பார். அதாவது அதில் என்ன சொல்லி செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னா என்னென்னா, ஸோ இது கூட கேட்கலாம், செல்வ சுரண்டல் கோட்பாடு வந்து யார் சொன்னது அப்படின்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை வந்து அந்த நாட்டு மக்களோட நலனுக்காக தான் செலவழிக்கணும், அப்படி தானே. ஆனால் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ்டேருந்து டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வரி பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அங்கே வந்து அவங்க வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து அந்த செல்வ சுரண்டல்ங்கிற கோட்பாடில் வந்து சொல்லியிருப்பார். அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1835 முதல் 1872 முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த அளவிற்கான பணம் இந்தியா வந்து சேரவில்லை எனவும் கூறினார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, 1835 ஆரம்பித்து 1872 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 13 மில்லியன் பவுண்ட்ஸ் அந்தளவுக்கு வேல்யூ உள்ள பொருட்களை வந்து இங்கிலாந்துக்கு வந்து இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான பணம் கொஞ்சம் கூட இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுலேருந்து எப்போங்கிற இயர், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் உள்ள பொருட்கள், 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள பொருட்கள். அதே மாதிரி 1835 1872 வரை உள்ள ஆண்டில். ஆனால் அந்த அளவிற்கான பணம் இந்தியா வந்து சேரவில்லை எனவும் கூறினார். லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்க வேண்டிய பங்கு, ஸோ அதாவது இந்தியனோட டாக்ஸஸ் வந்து எந்தெந்த மாதிரினா வந்து அவங்க செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருப்பார். லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்கு, இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்தவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவாறு தரப்பட வேண்டிய வட்டி, பணி நிறைவு பெற்றுவிட்ட அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம், இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெறப்பட்ட கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ஆகிய இவை அனைத்துக்கும் பதிலாகவே அப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் வாதாடினார். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, அந்த 13 மில்லியன் பவுண்டு பொருட்கள் வந்து அவங்க ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து எந்த காசை வந்து ஈடு பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு நாடையோ ஏதோ ஒரு ரீஜனை கைப்பற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக சண்டைக்கு போவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பாங்கன்னா, லண்டன்லேருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டன்லேருந்து. அவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணணும், மறுபடியும் கொடுக்கணும், காசு கொடுக்கணும்ல. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவிலேருந்து சில பொருட்களை அந்த காசுக்கு பதிலாக இந்த பொருட்களை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இருப்பு பாதை துறையில் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் அளிக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாகவும் இந்திய பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற இந்தியாவோட பங்குதாரர்களுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்த இந்திய பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பணி நிறைவு பெற்ற கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸ்க்கும் மிலிட்ரியில் இருந்து ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து பென்ஷன் வழங்குறதுக்கும் பதிலாகவும் இந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சதாக வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக இவை அனைத்தும் தாயக கட்டணம் என்னும் பேரில், இதெல்லாம் என்ன பேரில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாயக கட்டணம், ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற பேரில் ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுத்துவதாக. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எந்த மூலமாக நம்மள்ட்ட இருந்து வாங்குறாங்க, ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நஷ்டமாகுது அப்படின்னா வந்து 30 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு இந்த சம்மரி, அதாவது பாடச்சுருக்கம்ல வந்து இதை வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் 18ஆம் நூற்றாண்டில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்பெனி வந்து நடைமுறைப்படுத்திய நில வருவாய் சீர்திருத்தங்கள் இந்திய வேளாண்மை செயல்பாடுகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இங்கிலாந்தில் வந்து தொழிற்புரட்சி நடந்ததுனால இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் பொருட்களை வந்து இந்தியாவிலேருந்து கச்சா பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. இதனால் வந்து யார் பாதிப்படைஞ்சா, கைவினை தொழிலாளர்கள் வந்து பாதிப்படைஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை இல்லை, அதனால வந்து விவசாயமும் சரியாக பண்ண முடியாதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து வேற ஒரு காலனிக்கு பிரிட்டிஷ் காலனிக்கு வந்து
மாற ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷனோட விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்தியர்களுக்கு இடையில வந்து ஒரு வகுப்பு, கற்றறிந்த வகுப்பு, நவீன கற்றறிந்த வகுப்புங்கிற நவீன இந்திய கற்றறிந்த வகுப்பு அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அதை வந்து பாபு வர்க்கம்னு சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்படிங்கிற ஒரு வர்க்கம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அவங்க தான் வந்து லேட்டராக வந்து இந்தியாவில் சமூக சீர்திருத்தத்துக்கு வந்து நிறைய போராட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். 1857 நடந்த கசப்பான நிகழ்வுகள், இனப்பாகுபாடு, கருத்து வேறுபாடு, இது எல்லாமே வந்து தேசியவாதம் உருவாகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நவீன கற்றறிந்த வகுப்பினரால் சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபா, அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த மாதிரி சில அரசியல் அமைப்புகள் வந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தாதாபாய் நவரோஜியோட செல்வச் சுரண்டல் கோட்பாடு வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம எப்படிலாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, இந்தியாவையும் இந்தியர்களோட உழைப்பையும் வந்து எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெட்ட வெளியே காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி வந்து இதுக்கிடையில் வந்து டிபி மெக்காலே பற்றி நம்ம அந்த மேற்கத்திய கல்வியோட இது பார்க்கும்போது டிபி மெக்காலே பற்றின ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து ஒன்று இருக்கும். அதை வந்து